ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெஜஸ்டிக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாக்கை நம்ம கீ இல்லாமயே நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இது ஒரு டூப்ளிகேட் கீ செஞ்சு அதை ஓப்பன் பண்றது அந்த அந்த மாதிரி மெத்தட் கிடையாது. ஸோ இது நம்ம ஃபயர் ஒர்க் வச்சு நம்ம அந்த லாக்கை ஓப்பன் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதே போல் ஒரு லாக் தேவைப்படும். ஸோ இதை தான் நம்ம அன்லாக் பண்ண போகிறோம். இது நார்மலான லாக் தான். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நான் மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்பி மத்தாப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்று மட்டுமே தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் நான் நைஃப் யூஸ் பண்ணி நான் மருந்து தனியாக எடுத்துட்றேன் அந்த ஸ்டிக்லேருந்து. ஸோ மருந்து மட்டும் தனியாக எடுங்க. ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய வுட்டு வரும். ஸோ அதை செப்பரேட்டாக பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய வெறும் மருந்தை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே வுட்டு பீசஸ் எல்லாம் இருந்தாலும் அதை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. நீங்களும் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நைஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பவுடர் மாதிரி வரும். இதே நீங்கள் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பீஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நசுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா, அந்த பூட்டை வச்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பவுடர் மாதிரி நல்லா இன்னும் பவுடர் மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ இன்னும் பவுடர் மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு அந்த பூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னுமே நல்லா பவுடர் மாதிரி போகும். அதுக்காக நான் பவுடர் மாதிரி ஆக்கிடுறேன். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் கன்சிஸ்டன்சியில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த லாக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த நம்ம கீ போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்க மருந்தை இதில் பார்த்தீங்கன்னா கொட்டிடுங்க. ஸோ கொட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொட்டணும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே கரெக்டாக கொட்டுங்க. அப்படி கரெக்டாக போகலை அப்படின்னா இதே போல் நைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா கரெக்டாக உள்ளே தள்ளிடுங்க. நீங்கள் அந்த செப்பரேட் பண்ணி வச்சுருக்க மருந்தை போடுறீங்க இல்லையா? ஸோ அந்த போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன கேப் கூட இல்லாத மாதிரி நம்ம பூட்டை பூட்டுக்குள்ளே ஃபில் பண்ணணும் அந்த மருந்தை வச்சு. ஸோ அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நடுவுலையே நீங்கள் நின்றுடும். ஃபுல்லாக அன்லாக் ஆகாது. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மருந்தெல்லாம் சின்ன கேப் முன்னாடியே விட்டுருக்கேன் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த மருந்தால். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கம்பி மத்தாப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பி மத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கம்பியெல்லாம் நமக்கு பெருசாக தேவைப்படாது. ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. சின்ன கம்பியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணிடுங்க. ஃபைனலி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கம்பி மத்தாப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த கீ போடுறோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொருகி வச்சுருங்க. நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி அது அன்லாக் ஆகுது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாக்க வந்து ஒரு டூப்ளிகேட் கீ எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வந்து ஒரு ஃபயர் ஒர்க்க வச்சு எப்படி வந்து அன்லாக் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் வீடியோ. ஸோ இது வந்து கிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு அடுத்த வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.